வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 3.5லம்மா 5th ஃபர்ஸ்ட் ஒன் தீர்க்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 படிகள் கொண்ட சமன்பாடு. 4 படி அப்படின்னா எத்தனை உறுப்புகள் வரும்னா 5 உறுப்புகள். 1 2 3 4 5 உறுப்புகள் வருதான்னு பார்த்துங்க. ஓகே. ஸோ எக்ஸுக்கு தீர்வுகள் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். இது எப்படி மகா போகிறது? நம்ம இருபடி சமன்பாடை தீர்த்தோம். 4 படி சமன்பாடை இது மாதிரி எப்படி தீர்க்க போகிறோம்? முப்படி சமன்பாடு எப்படி தீர்க்க போகிறோம்னா தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்த போகிறோம். இந்த தொகுமுறை வகுத்தலுக்கு பயன்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கெழுக்களை பாருங்கள். ஸோ 6 -35 + 62 -35 + 6. ஸோ இந்த கெழுக்களை என்ன பண்ணணும்னா கூட்டி பாருங்கள். முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் நம்பர்லாம் ஒன்றா கூட்டுங்க. +62 + 6 + 68 + 74 வருது. இது -35 -35 தான் -70 வருது. 78. ஸோ கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 68 74 சாரி கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன போகிற சாமி நமக்கு 4ன்னு வருது. ஸோ 4ன்னு எப்போ வருதோ இல்லை 0ன்னு வராமல் இல்லைனா 1ன்னு வராமல் எப்போ வந்து 4 அது மாதிரிலாம் வருதோ ஃபஸ்ட்டு நம்ம 2 போட்டு பார்க்கலாம். இது எக்ஸினுடைய மதிப்பு +2ன்னு போட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்? திட்ட வடிவில் தான் இருக்குது. 5 உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அடுக்கு 4 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு 0 இருக்குது. தொகுமுறை வகுத்தில் கொஞ்சம் கேப் போட்டு போடுங்க. +6 -35 +62 -35 +6 கொஞ்சம் கேப் போட்டுக்கோங்க. +2 போட்டு பார்க்கலாம். முதல் உறுப்பு அப்படியே இருக்குங்க. ப்ளஸ்ஸையும் இருக்குன்னா +6 2 12. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். கழிச்சா 23. 5 2 கழிச்சா 3 3 1 கழிச்சா 2. ஒத்தப்படம் மைனஸ் 22 40 3 2 6 46. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டோம்னு சொன்னால் +16. இது +16 2 32. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறி போட்டால் -3 3 2 6 -6 +6 -6 ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. தேர்ஃபோர் x = +2 என்பது ஒரு தீர்வு. ஒரு தீர்வு கிடச்சிச்சு செல்லும். இப்போ அடுக்குங்க 4 இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அடுக்க 3ஆக மாற்றணுமா? அப்போ மீதி இருக்கிற ஈவு தான் அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு. மீதி இருக்கிறது பாருங்கள். 6x³ -23x² + 16x -3 = 0 மீதி இருக்குது. இப்போ இது வந்து இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்கணும். இதே தொகுமுறை வகுத்தில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இதனுடைய கெழுக்களை கூட்டி பார்க்கலாம். ஒற்றைப்படை கெழு கூட்டு பாருங்களா. ஒற்றைப்படை கெழு என்னது? +6 +16 +22 -23 -23 -26. அப்போ 0வோ 1 வரல. மறுபடியும் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? 2 எடுத்து பார்க்குறேன். இப்போ தான் 2 போட்டேன். சப்போஸ் 2 போட்டேன்னா எங்கன்னா வரும்? +6 அப்படியே வந்துடுமா? 6 2 12. இது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் அதே மாதிரி பார்த்துங்க சாமி. இது 3னுடைய மடங்காக இருக்குது. இது சாமி 3னுடைய மடங்காக இருக்குது. 3னுடைய மடங்காக இருந்துச்சுன்னா நான் 3ஆம் வாய்ப்பாடு கூட போட்டு பார்க்கலாம். சரி இல்லை மகா நான் 2ஆம் வாய்ப்பாடே போட்டு பார்க்குறேன். போட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் சாமி. இது +6 நான் +2ன்னு போட்டேன் அப்படின்னா 6 6 2 12 +6 +12 அப்போ -11 கிடைக்கும். -22 ஸோ -6ன்னு கிடைக்கும். 6 2 12க்கு போயிடுது. அதனால் என்ன பண்ணணும்? இது வராது. அடுத்து 3 போட்டு பார்க்கலாம். +3 போட்டு பார்க்குறேன். கடைசியில் 3 வரதுனால 3னுடைய மடங்கு போடலாமான்னு சொல்லிட்டு நான் ஒரு அசம்ஷனுக்கு வரேன் சாமி. ஸோ 3 நான் இங்கே பார்க்கலாம். 6 -23 +16 -3 இது ரெண்டையும் கூட்டினா -26 22 = -4 வருது. ஓகே சரிப்பா. இப்போ நான் 3 போட்டு பார்க்குறேன். எதனா ஐடியா கிடைக்குமான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. +6 இறக்குறேன். +18 வருமா? 6 3 18 +18. அடுத்து கழிச்சோம்னா ஒரு மைனஸ் வரதுனால -5 -15. ஒரு மைனஸ் வரதுனால கழிக்கணும். பெரியனுடைய குறி +3 ஒரு 3 3 +3 ஸோ 0ன்னு வந்துடுச்சு மீதி. தேர்ஃபோர் யார் ஒரு காரணியாக இருக்கும்? x = +3 என்பது இன்னொரு தீர்வு. அது ஒரு தீர்வு. இது ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. சரி சொல்லும். இப்போ மீதி இருக்குது பாருங்கள். x² x தனி உறுப்பு. ஏன்னா அடுக்கு 3ல் இன்னொரு தீர்வு கிடச்சிச்சு. அப்போ மீதி அடுக்கு 2 தான் இருக்குது. அப்போ இதுக்கு பாருங்கள் -5 × x + 1 = 0வின் தீர்வு. இருபடி சமன்பாட்டு வடிவில் இருக்கிறதுனால டி வகுத்தல் முறைக்கு போகலாமா? x² கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 1 6 6 ப்ளஸ் இருக்குது. ஸோ +6 கூட்டினால் -5. 6னுடைய கெழு என்னது?
ஓராறு 6, 2 3 6. கூட்டினா எனக்கு என்ன வரணும்? -5 வரணும். கூட்டினா -5. அப்போ எதை கூட்டினா 5 கிடைக்கும்? 2 3 தான். 3 2 6. இங்கே மைனஸ்னால் ரெண்டுமே மைனஸு. முன்னாடி 6 இருக்கிறதுனால இங்கே பை 6 போடுங்க, இங்கே பை 6 போடுங்க. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். 1 2 2 3 2 6. எக்ஸ் ஈக்குவல் டு 1 3 3 2 3 6 ப்ளஸ் 1/2. தேர்ஃபோர் தீர்வுகள் இது வந்துருக்கு சாமி. கட்டம் கட்டினதெல்லாம் +2 +3 +1/3 அண்ட் மற்றும் +1/2. ஓகே சலோ. தேங்க்யூம்மா.